இதில் ரேங்க் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ரேங்க் ஃபங்க்ஷன்னா இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரில் யார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து மார்க் லிஸ்ட்டில் ஒவ்வொருத்தருக்கும் எல்லா சப்ஜெக்ட் மார்க் இருக்குது. அதை வந்து நம்ம டோட்டல் பண்ணி யார் ஃபஸ்ட்டு செகண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ ரேங்க் ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? டோட்டல் பண்ணுறதுக்கு சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஈக்குவல் டு சம், அந்த செல் ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் எப்படி போடுறதுன்னா ஈக்குவல் டு ரேங்க் ஓப்பன் ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆர்டர்னு இருக்கும். இப்போ ரெஃபரன்ஸ் ஆர்டருக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே எத்தனை பேர் டோட்டல் நம்பர் அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்குள்ள தான் நீங்கள் வந்து யார் ஃபஸ்ட் செகண்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஃபைல் கொடுத்துருங்க. க்ளோஸ் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டாலர் சிம்பிள் கொடுத்து லாக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா செல்லு வந்து அடுத்த செல்லுக்கு மூவ் ஆகாததுக்காக நீங்கள் லாக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? லாக் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 5. ஓகேங்களா? இப்போ கீழே ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 450 ஃபஸ்ட்டு, 406 செகண்டு, 390 தேர்டு, 334 335 ஃபிஃப்த்து ரேங்க். இதுதான் ரேங்க் ஃபங்க்ஷன்.